டிஎன்பிஎஸ்சி கையேடு 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய பிடிஎஃப் தான் இது. இதில் நம்ம ஆல்ரெடி தமிழை 2 பார்ட்டாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஜிகே பார்ட்டை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜிகேலேயும் நம்ம 20 கேள்வி வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது கடைசியாக நம்ம பார்த்துருந்தது 120வது கேள்வி தான் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து நமக்கு மேக்ஸ் கொஷின்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு ஜிகே பார்ட் பார்க்கலாம். 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002 படி 51A(k)யில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? 86வது அரசமைப்பு திருத்தச் சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அப்படின்றது தான் 51A கே ஃபார் கல்வி அப்படின்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல். மற்ற மூன்றுமே அடிப்படை கடமைகளில் ஒன்று தான். அதாவது நமக்கு 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட 10 கடமைகளில் இங்கே 3 தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 51A(f). இது 51A(d) வரும். அதாவது பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் 51A(f). தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராக இருத்தல் 51A(d). அடுத்து இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் 51A(g). கீழ்கண்டவற்றுள் எந்த இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? கட்சிகளும் அதன் சின்னங்களும் கொடுத்துருக்குறாங்க. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சியோட சின்னம் பார்த்தோன்னா 2 பூக்கள் மற்றும் புற்களோடு தான் இந்த சின்னம் அமைஞ்சிருக்கும். சரியானது. தேசியவாத காங்கிரஸ் கட்சி கடிகாரம் என்பது சரியானது. தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கார் சரியானது. அசாம் கன பரிஷத் இது பூட்டு சாவி என்பது தவறு. யானை தான் இருக்கும் இந்த சின்னம். ஸோ 3 பேர் இங்கே நமக்கு சரியாக அமைஞ்சிருக்கு. 1 தவறாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றி கீழ்கண்டவற்றுள் எவை சரியானவை? இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவே அமெரிக்காவிலிருந்து பெற்றது. ஸோ 1 இந்த இடத்துல சரி. ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்பட்டது. ஆப்ஷன் 2 சரி. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடை செய்கிறது அப்படின்றது தான் தடுக்கிறது அப்படின்றது தான் இந்த இடத்துல தவறு. ஸோ 3 தவறு, 1 2 சரி. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. 137வது கேள்வி. பின்வரும் சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறதுன்னு பார்த்தோன்னா சட்டப்பிரிவு 32 மற்றும் 226. அடுத்து திருக்குறள். தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது? ஸோ இது அவையில் முந்தி இருக்க செய்தல். அதாவது பெற்றோரை ஒரு சபையில் முன்னாடி அவங்க நிறுத்தி பெருமைக்குரியவங்களாக நிறுத்துறது தான் தந்தை மகன் காற்றும் கடமை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கு சரியான விடை. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இது 1861 தொடங்கப்பட்டது. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் தான் முதல் அதோடைய ஆய்வாளர். ஸோ இது தொடங்கப்பட்ட வருடம் எப்போனா 1861. குரோமோசோம்கள் 21ல் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா டவுன் சிண்ட்ரோம். அதற்கான அறிகுறி தான் இந்த குரோமோசோம் 21ல் ஒரு நகல் கூடுதலாக இருந்துச்சுன்னா டவுன் சிண்ட்ரோம் தான் ஏற்படக்கூடியது. சரியான இணையை தேர்வு செய்க. பட்டடக்கல் வாதாபி சாளுக்கியர்கள் சரியானது. எலிஃபெண்டா குகை அசோகர் என்பது தவறு. இதுவும் ராஷ்டிரகூடர்கள். இது 1987 யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க எலிஃபெண்டா குகையே. இதுவும் ராஷ்டிரகூடர்கள் தான் வரும். எல்லோரா குகையும் ராஷ்டிரகூடர்கள். அண்ட் தென் மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ 1 3 4 என்பது தான் இதற்கு சரியான விடை. 2 மட்டும் தவறு. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரு தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இதை சொல்லியிருப்பாங்க. கீழ்கண்டவற்றுள் எவை சரி?
ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. ஸோ நமக்கு வந்து ராஜஸ்தான் பகுதிகள் தெரியும். ஸோ இந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு இந்த இடத்துல தான், அதாவது இப்போ இந்தியா இந்த இடத்துல தான் நமக்கு இங்கே தான் நமக்கு ராஜஸ்தான் இருக்குன்னா, இந்த ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு பகுதியில் தான் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் சமவெளி அமைஞ்சிருக்கும் என்பது சரியானது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா பஞ்சாப் ஹரியானா சமவெளி இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளது. இதுவும் சரியானது. பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்துட்டு இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு என்பது சரி. அடுத்து கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது. ஸோ இந்த இடத்துல மேற்கில்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் தவறு. ஸோ 3 வந்து இந்த இடத்துல நமக்கு தவறானது. பிரம்மபுத்திரா சமவெளி பெரும்பகுதி மேகாலயாவில் அமைஞ்சிருக்கு. பிரம்மபுத்திராவின் பெரும்பகுதி அருணாச்சல பிரதேசத்தில் தான் அமைஞ்சிருக்கும். மேகாலயா என்பது இந்த இடத்துல தவறு. ஸோ எது சரினா 1, 2 மட்டும்தான் நமக்கு சரி. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. வாக்கியம் 1 வந்து சரி. வாக்கியம் 2 அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அலையாத்தி காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றது. 2 வாக்கியங்களும் சரி. ஸோ 1, 2ம் சரி. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை பொறுத்துக. விருதுகளும் அதோடைய அங்கீகாரங்களும். பெருந்தலைவர் காமராஜர் வந்து சிறந்த செயல்பாட்டிற்கான விருது வந்து இவங்களுக்கு வழங்குவாங்க. புதுமை பள்ளி விருது வந்து சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல். கனவு ஆசிரியர் பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல். ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குறவங்களுக்கு தான் வந்து ராதாகிருஷ்ணன் விருது. ஸோ ஆப்ஷன் 2, 3, 1, 4 2, 3, 1, 4 என்பது தான் சரி. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. புவிசார் குறியீட்டு பொருட்களை அதன் இடத்துடன் பொருத்துக. மஞ்சள் ஈரோடு, பத்தமடை பாய், வண்ணத்து பூச்சி தஞ்சாவூர், சுங்குடி சேலை மதுரை, சுங்குடி சேலை. ஸோ ஆப்ஷன் 2, 3, 4, 1 என்பது தான் சரி. பாம்பே தான் இதற்கு சரியான விடை. பல்வேறு சமூகங்களுக்கிடையே சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும். தேசிய ஒருங்கிணைப்பு நேஷனல் இன்டகிரேஷன் என்பது தான் சரியான விடை. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. தேசிய பஞ்சாயத்து தினம் எனவும் அழைக்கக்கூடியது இதுதான். இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்சொல். இதை தான் வந்துட்டு இழுக்கா இயன்றது அறம், இது எல்லாமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காறு பொறாமை, அவா ஆசை, வெகுளி இன்னா சொல் கடுமையான சொல் பேசாமல் இருக்கணும். இதுதான் வந்துட்டு அறத்துக்குரிய விஷயங்களாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஒண்டி வீரன் வந்துட்டு பூலித்தேவருடைய ஒரு படைக்கு தலைமையேற்றவர் தான் ஒண்டி வீரர். கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு. குயிலி வந்து வேலுநாச்சியாருடைய படைப்பிரிவுகளை சேர்ந்தவங்க. முத்துவடுகநாதர் காளையார் கோயில். ஸோ ஆப்ஷன் 2 மற்றும் 3 இந்த இடத்துல சரி. ஸோ ஆப்ஷன் டெல்லி தான் இதற்கு சரியான விடை. ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணியுடன் ஒப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ. 152. தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்காவில் டேஷில் அமைப்பதற்கு தொடர்பு இல்லை. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா, அதாவது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மல்டி மோட் லாஜிஸ்டிக் பார்க்கு. எங்கே அமைக்கிறதுக்கான தொடர்பு இல்லைன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தோடு அமைக்கிறதுக்கான தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. சென்னை துறைமுக கழகம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம், நேஷனல் ஹைவேஸ் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். ஸோ இது 3ம் அதனுடைய தொடர்புடையது. இது மட்டும் இதற்கு பொருந்தாத ஒன்று. 2021ஆம் ஆண்டிற்கான ஞானபீட விருதை வென்றவர் யார்? 2021 வந்து ஞானபீட விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தாமோதர் மௌசோ என்பவர் தான் இந்த விருதை வென்ற நபர்.
இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் கீழ்கண்ட 3 அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. ஸோ ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. 338 பாம்பே, 342A 338B, 342A மற்றும் 336. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்கான இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம். ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. 155. கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி? மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே ஓம் என்னும் RT-PCR கண்டறியும் கருவியை உருவாக்கி உள்ளது என்பது சரியானது. ஒமிக்ரான் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி ஓம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி ஓம். ஸோ இது 3மே சரியானது தான். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தீபகற்ப இந்திய ஆறுகளில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் 3 ஆறுகள். ஸோ நர்மதை, தபதி, மாஹி. சரியான இணையை கண்டறிக. சரியான இணை பியூரின்கள், அடினைன் மற்றும் குவானைன். பியூரின்கள், அடினைன் மற்றும் குவானைன் என்பதுதான் சரியானது. மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துகள்களில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? ஷேல் வாயு. ஷேல் வாயு என்பதுதான் மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துகள்களின் உள்ள வாயு. பொறுத்துக. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டெல்லி தான் இதற்கு சரியான விடை. பார்த்துக்கோங்க. வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதியின் அடிப்படையில் தான் வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்தியை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ கீழ்காணும் சமன்பாடுகளின் எது விசைக்கான சமன்பாடு இல்லை? இதில் தவறு பி தான் தவறு. இது ABACD இது 3மே விசைக்கு பயன்படக்கூடிய சமன்பாடுகளில் ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் பாம்பே மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு பொருந்தாதது. ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு பால் கணக்கக்கூடிய ஒரு கலப்படம். அடுத்தபடியாக உணவு நிறமூட்டினா பசுமை தோற்றம். கால்சியம் கார்பைடு என்பது வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்காக பயன்படுவது. கார்னோமா மெழுகு பளபளப்பான தோற்றம். கார்னோபா மெழுகு என்பது பளபளப்பான தோற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியானது. ஸோ இது மாதிரியான இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கம்மியான டாபிக் தான் நமக்கு உண்டு. ஸோ அதில் இது மாதிரியான பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு எப்போவுமே டைரெக்டாக தான் அந்த கெமிஸ்ட்ரி கொஷின்ஸும் ஃபிசிக்ஸ் கொஷின்ஸும் வருது. ரொம்ப டஃப்பாக இல்லை. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவசுப்பிரமணியர் நாகலாபுரம், கட்டபொம்மன் கயத்தாறு, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர், தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 1 4 2 ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. தவறான கூற்றை கண்டறிக. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி ராஜ்கோட் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர். 1674 சத்ரபதி என்னும் பெயரில் முடிசூட்டினார். இதுவும் சரி. ஆப்ஷன் பியும் சரி. ஆப்ஷன் சி மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு தவறு. இந்த கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் தவறான விடை. சரியான கூற்றை கண்டறிக. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. தீவிரவாத தேசியவாதிகளின் குரலாக தான் இந்தியா என்ற வார பத்திரிகை திகழ்ந்திருக்கும். ஸோ அது தவறு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். ஆப்ஷன் 2 சரி.
சக்கரவர்த்தினி, சுதேசிமித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். சரியானது. தி இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி. சுப்பிரமணிய ஐயர். ஸோ 2, 3, 4 என்பது இந்த இடத்துல நமக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. 10th ஹிஸ்ட்ரியில் பாளையக்காரர் லெசனில் டைரக்ட் புக் பேக் இந்த கொஷின். புக் பேக்லேருந்து அப்படியே எடுத்து வைக்கப்பட்ட கேள்வி தான் இந்த கேள்வி. ஸோ இந்த கேள்வியை பாருங்கள். பாளையக்கார முறை காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. சரியானது. கான்சாஹிப் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். சரி. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்ற குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டிருப்பார். சரி. ஒண்டி வீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவுகளின் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். கட்டபொம்மன் என்பது தவிர பூலித்தேவன் படைப்பிரிவுகளில் ஒன்று தான் இவர் தலைமையேற்று நடத்தியிருப்பார். ஸோ இது அப்படியே டைரக்ட் புக் பேக் கொஷின். ஆப்ஷன் பி தான் சரியானது. 1, 2, 3 சரி, 4 என்பது இந்த இடத்துல தவறு. ஸோ ஒரு பேரா கொடுத்துருக்குறாங்க. அந்த பேராலேருந்து நமக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பேரா ஒரு முறை வாசித்து பார்த்துட்டு நம்ம இதுக்கான ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜிகே பார்ட் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற பாலிட்டி அண்ட் தென் ஹிஸ்ட்ரி கொஷின், சயின்ஸும் நமக்கு கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்க ஜிகே பார்ட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.